மினிமம் 250 ருபீஸ்ல எப்படி ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்றது? ஜஸ்ட் ஆட்ஸ் ரன் பண்றது ஒண்டி இல்லாம எப்படி ரிசல்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்றது? வை பிகாஸ் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்றது ரொம்பவே ஈஸி. பட் த திங் இஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ரிசல்ட்ஸ் வரணும்னா தென் ஒரு சில ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் செட் பண்ணோம், எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணால் ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக நம்மளால ரிசல்ட்ஸ் மேக் பண்ண முடியும். அண்ட் லைவ் எக்ஸாம்பிளாக ஒன் ஆஃப் மை கிளைண்டோட ஃபேஸ்புக் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து ஷோ பண்ணுறேன். எப்படி 250 ருபீஸில் ஆட்ஸ் ரன் பண்ணி ரிசல்ட்ஸும் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. So myself as a digital marketing practitioner and a consultant, more than 3.5 years of experience in digital marketing field. Currently MNCல work பண்ணிட்டு இருக்கேன் and I also work with 35 plus brands and help them to generate leads and sales for their business. So no more delay, let's get into the video. Here we will be using ABO type of campaign. So ABO na ad set budget optimization சொல்லுவாங்க. Facebookல பாத்தீங்கன்னா two types of campaigns இருக்கு, CBO and ABO. So CBO na campaign budget optimization and ABO na ad set budget optimization. சிம்பிளா சொல்லணும்னா look at this picture. Campaign budget optimization வரும்போது நீங்க campaign லெவல்ல வந்து உங்களோட அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. லெட்ஸ் டேக் 250, 500, 1000 rupees whatever may be. So எல்லாமே campaign லெவல்ல வந்து நீங்க அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. So multiple ad sets and ads வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க obviously. So based on the performance பொறுத்து உங்களோட பட்ஜெட் வந்து ஷேர் ஆகும். பட் இதுவே ad set budget optimization வரும்போது நீங்க கேம்பெயின் லெவல்ல உங்களோட அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாம ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ad setல வந்து நீங்க உங்களோட அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. So ad set 1 250 rupees, ad set 2 250 rupees and ad set 3 250 rupees. So whatever may be. So இதுக்கேத்த மாதிரி so each and every single ad setல வந்து நீங்க வந்து உங்களோட அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. So that's the basic difference between CBO and ABO type of campaign. So இந்த campaign எப்படி செட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல். ஸோ உங்களோட கோல் என்ன? லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுமா, இல்ல கன்வர்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா, இல்ல டிராஃபிக் வந்து உங்களோட வெப்சைட்க்கு கொண்டு வரணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அப்ஜெக்டிவ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செகண்ட் விஷயம் ஏஜ் குரூப். பேஸ்ட் ஆன் யோர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆடியன்ஸோட ஏஜ் லிமிட்டை வந்து செட் பண்ணுங்க. ஸோ தேர்ட் விஷயம் ஜெண்டர். மோஸ்ட்லி மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே டார்கெட் பண்ற மாதிரி பாருங்க. எக்ஸப்ஷனல் கேசஸ்ல மேபி இந்த ஜெண்டர் மேபி வேரி ஆகலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ரெண்டு பேரும் டார்கெட் பண்றது தான் பெஸ்ட். So for placements, just go with automatic placement. So manual placements எதுவுமே போயிடாதீங்க, பிகாஸ் நம்மளோட பட்ஜெட் ரொம்பவே கம்மி. ஸோ மேபி நீங்க மேனுவலா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ரிசல்ட்ஸ் வந்து மேபி வேரி ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் போது ஸோ ஃபேஸ்புக்கே டிசைட் பண்ணி உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் கோ வித் ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்ஸ். ஃபிஃப்த், டார்கெட்டிங். ஸோ டார்கெட்டிங் வரும்போது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா அவங்களோட ஆடியன்ஸ் சைஸை வந்து ரொம்பவே நேரோ பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களோட ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே நேரோ பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட் கோ வித் ப்ராட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ எனக்கு நீங்க ப்ராடா போறீங்களோ தெர் பி a சான்ஸ் உங்களால ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட பட்ஜெட் ரொம்பவே கம்மி. அட் த சேம் டைம் நீங்களும் ஆடியன்ஸை வந்து ரொம்ப நேரோ பண்ணும்போது உங்களால ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ப்ராட் ஆடியன்ஸாவே டார்கெட் பண்ணுங்க. கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் வரும்போது ஆப்வியஸ்லி ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஒன்ஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் 3 டிஃபரெண்ட் ஆட் செட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. மினிமம் 3 டிஃபரெண்ட் ஆட் செட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். மேக்ஸிமம் 5-10 வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம 3 டிஃபரெண்ட் ஆட் செட்ஸ் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ நம்ம இந்த ஒரு ஆட் செட்லயுமே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈச் ஆட் செட்ல நம்ம 250 ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஆட் செட் 1ல 250 ருபீஸ் அண்ட் ஆட் செட் 2ல 250 ருபீஸ் அண்ட் ஆட் செட் 3ல 250 ருபீஸ். அண்ட் ஒன்ஸ் நீங்க அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆட் செட்லயுமே அட்லீஸ்ட் 2 டிஃபரெண்ட் ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஆட் செட் 1, ஆட் செட் 2, ஆட் செட் 3. ஸோ 3 ஆட் செட்லயுமே அட்லீஸ்ட் 2 டிஃபரெண்ட் ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. வை பிகாஸ் நமக்கே தெரியாது எந்த கிரியேட்டிவ்ஸ் அண்ட் எந்த ஆட் காப்பீஸ் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் ஆகும்னு சொல்லி. ஸோ அதனாலதான் ஸோ 2 டிஃபரெண்ட் ஆட்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது ஸோ எந்த ஆட்ஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கோ அந்த ஆட்ஸ்ல மேஜர் ஆஃப் த அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ரிசல்ட்ஸ் வராத ஆட்ஸ்ல வந்து கம்மியான அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இதுதான் ரீசன் நம்ம 2 டிஃபரெண்ட் ஆட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ 2 ஆட்ஸ் தான் கிரியேட் பண்ணணும் இல்ல, 3, 4, 5 ஆட்ஸ் வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நம்மளோட பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த ரீசனால தான் நம்ம என்ன பண்றோம்னா 2 டிஃபரெண்ட் ஆட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். அண்ட் when comes to டார்கெட்டிங், நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா ஒரு ஆட் செட்ல எல்லா ஆடியன்ஸுமே டார்கெட் பண்ணிடுவாங்க. ஸோ 20-30 டிஃபரெண்ட் ஆடியன்ஸ் வந்து ஒரே ஆட் செட்ல வந்து டார்கெட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்றது மூலமா என்ன ஆகும்னா ஸோ எந்த ஆடியன்ஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியாது. மேபி நீங்க 20-30 இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸை வந்து நீங்க ஒரு ஆட் செட்ல வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. பட் அதுல இருந்து 5 to 6 ஆடியன்ஸ் டைப்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸே ப்ரொடியூஸ் பண்ணலனா அப்போ அது எல்லாமே வந்து வேஸ்டான ஆடியன்ஸ் டைப். ஸோ அப்போ அது எல்லாமே வந்து நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டிய ஆடியன்ஸ் டைப். பட் நம்ம ஸ்பிளிட் டெஸ்டிங் பண்ணாதனால நமக்கே தெரியாது எந்த ஆடியன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, எந்த ஆடியன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ நம்ம கீப் ஆன் ஒரே ஆடியன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மூலமா உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு.
ஸோ அதை ஓவர் கம் பண்றது தான் நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஆட் செட்ஸ் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து ஒரு ஆட் செட்லயும் நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் செட்ல வந்து ஒரு 5 to 6 இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ் வந்து நீங்க டார்கெட் பண்றீங்க. நெக்ஸ்ட் ஆட் செட்ல அதே மாதிரி 5 to 6 அண்ட் தேர்ட் ஆட் செட்ல வந்து டிஃப்ரெண்ட் 5 to 6 ஆடியன்ஸ் வந்து நீங்க டார்கெட் பண்றீங்க. ஸோ ஒரு 2 to 3 டேஸ் நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களுக்கே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஆட் செட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி. ஸோ எந்த ஆட் செட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கோ அதை வந்து நீங்க ஸ்கேல் பண்றதுக்கு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் த பேசிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் ஒன் ஆஃப் த அக்கௌண்ட்க்கு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஆட் செட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஆட் செட்ஸ் அண்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ₹250. ஸோ ஈச் ஆட் செட் ₹250 அண்ட் திஸ் இஸ் த ரிசல்ட்ஸ். ஸோ தட்ஸ் இட். அட்லாஸ்ட் எப்படி லோ பட்ஜெட்டில் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுறதுன்னு சொல்லி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் த திங் இஸ், என்னதான் நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணாலும் அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணலன்னா தென் என்டையர் கேம்பெயின் ஃபெயிலியர் ஆக ரொம்பவே சான்சஸ் அதிகம். அது என்ன டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ், எப்படிலாம் ஆப்டிமைஸ் பண்ணுறது, இதெல்லாமே தெரிஞ்சிக்க நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், ப்ளீஸ் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஸோ தட் நிறைய பேர் இது மூலிமா எஜுகேட் ஆவாங்க. அட் த சேம் டைம் நீங்களும் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அன்டில் தென், மசர் சைனிங் ஆஃப்.